வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவரெஸ்ட் வந்து 4 kV ஸ்டெபிளைசர் ஒன்று. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ரெட் லைட்டு ஆன் பண்ணால் ரெட் லைட் எரியுது, அவுட்புட் வர மாட்டேங்குது, இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன ப்ராப்ளம்ங்கிறது சரி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவுட்புட் வந்துருச்சு, இந்த போர்டு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு டேப்பிங் வோல்டேஜ்னு ஒன்று எடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகிறது, ரிலேயில் அவுட்புட் ஆகிறது அந்த வோல்டேஜ் போயிடும். மற்றபடி இந்த போர்டு வந்து சர்க்யூட் வந்து இயங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இன்பில்ட் அது வந்து இருக்கும். அதுலேருந்து ஒரு 12 வோல்ட் எடுப்பாங்க. 12 வோல்ட் ஏசியாக டிசியாக மாற்றுற இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வந்து 12 வோல்ட் பூஸ்டப் ஆகலை. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அவுட்புட் கொடுக்கல. அது இப்போ சரி பண்ணியாச்சு நமக்கு. அதனால் உங்களுக்கு இப்போ அவுட்புட் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 231 வருது. ஓகே, இது நல்லா தெளிவாக இருக்குது. இது பல்பும் போட்டு பார்த்துட்டேன், கரெக்டாக எரியுது. ஓகே, இந்த போர்டு ரெடி ஆயிடுச்சு.